ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மிச்சி சமையல். இன்னைக்கு நம்மளுடைய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான அட்டகாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, தீபாவளிக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு எல்லாராலையும் பண்ணிட முடியுங்க. ஆமாம், அந்த என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ரவா லட்டு. ரவா லட்டு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வேகமாகவும் பண்ணிடலாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம இப்போ ஒரு வானொலியில் 5 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம நெய் சேர்த்துக்கோங்க. இது சின்ன ஸ்பூனில் சேர்த்துருக்கோம். அதில் நம்ம முந்திரியை நல்லா வறுத்து பொன்னிறமாக எடுத்து வச்சுக்கிற போகிறோம். நல்லா பொன்னிறம் ஆனதும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே நம்ம கிஸ்மிஸையும் சேர்த்துக்கோங்க. கிஸ்மிஸும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வரவுமே நம்ம அதை எடுத்து வச்சிருங்க. இது கூட தேங்காய் ஒரு சின்ன கப்பளவு எடுத்துக்கோங்க. நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அதை நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துட்டோம்னா டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்குங்க. இல்லை நீங்கள் நெய்யில் ரோஸ்ட் பண்ணாமே நம்ம போட்டாலும் ஓகே தாங்க. நெய்யில் ரோஸ்ட் பண்ணி போடும்போது நம்மளுக்கு இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் அருமையாக கொடுக்கும். ஒரு ரிச்னஸ் இருக்குங்க. இப்போது நம்ம நெய்யில் தேங்காய் பூ நம்ம நல்லா வறுத்து எடுத்துருக்கோம். இது கூட இன்னைக்கு 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவையிலே ஒரு மீடியமான சைஸ்ல நீங்க உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா 15 ரவா லட்டு கிடைக்குங்க. அதனால 1 கப் ரவையை நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க. கருக விட்டுறக்கூடாது. அதோட வாசனை நம்மளுக்கு தெரியுங்க, ரவையோட வாசனை. அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்தாச்சு. இது ஒரு தட்டில் போட்டுக்கோங்க. இதுல 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிட்டாலே நம்மளுக்கு போதுமானதாக இருக்குங்க. இது கூடவே தேங்காய் பூ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தேங்காய் பூ கூட சேர்த்துக்கோங்க. கூடவே ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கலந்து நம்ம சூடோடே கொஞ்சம் செஞ்சீங்கன்னா தான் நல்லா இருக்கும். அதனால நம்ம ஒரு இதை வச்சு கலந்து விட போகிறோம். கரண்டியை வச்சு கலந்து விட்டுருக்கோங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி கிஸ்மிஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கலந்து எடுத்துக்கோங்க. இது கலந்து எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு பால் சேர்க்க போறாங்க. அந்த பால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெது வெதுப்பான பாலா சேர்த்துக்கோங்க. அப்போதான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். பால் சேர்த்து பண்றப்போ நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்சர்ஸ் நல்லா கிடைக்குங்க. நல்லா உதிரி உதிரியா வராம இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கும் நல்ல ஒரு ஈஸியாகவும் இருக்குங்க. அதனால நம்ம பால் சேர்த்து நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ உருண்டையே நம்மளுக்கு ஏற்றாப்படி நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் சூடோடு நம்ம பண்ணினோம்னா கொஞ்சம் ஈஸியாக நம்மளுக்கு வேலை இருக்குங்க. ஆறி பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இந்த பக்குவம் வராதுங்க. அதனால பால் ஆறுனா கூட கொஞ்சம் வெது வெதுப்பாக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் இருக்கிற மாவு எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு எல்லாத்தையும் லட்டுஸ் பண்ணிட்டோம். ரவா லட்டுங்க. இப்போ இந்த தீபாவளியை ரவா லட்டோட என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.